வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. எல்லாரும் NVIDIAவோட இது க்ளைம் பண்ணீங்களா? பிசி இது நான் பண்ணலையே, கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் க்ளைம் பண்ணேன். போராடி ஒரு நாள் பூரா போராடி தூங்காம காலையில ஒரு க்ளைம் தூங்காம இல்ல, நைட் வரைக்கும் பார்த்தேன். டெம்பரரிலி டவுன். அது எல்லாருக்குமே தானே. ஃபர்ஸ்ட் 1000 10,000 அப்படிலாம் இல்லைல்ல. அப்புறம் என்ன, ஆனா பயமுறுத்துறாங்க. அதுதான் பயமா இருக்கு. என்னன்னு லிமிட்டெட் இதுதான் இருக்கு, நம்பர்ஸ் தான் இருக்கு, சீக்கிரமா காலி ஆயிடும் அப்படின்ட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. கிளைம் பண்ணலன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. நியூஸ் ரெட்மி 13 108 MP கேமராவோட ஹீலியோ G91 அல்ட்ரா ஃபர்ஸ்ட் புதுசா பழசா? அது இப்பதான் வந்துச்சு. இப்பதான் வந்தது. என்ன டிஃபரன்ஸே தெரியாது. ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியாது. இது வந்து ஐடெல் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிப். இதுக்கு முன்னாடி இந்த மொபைலே ஐடெல் மொபைல் மாதிரி தான் இருக்கு இல்ல? ஆனால் பிராண்ட் வந்து ரெட்மி அவ்வளோதான். கரெக்டாக ஐடெல் மாதிரியே இருக்கு. ஆமாம்ல, இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம கிட்ட இருந்தது அந்த ஐட்டல் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் S24 கரெக்ட். அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு, அதே மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து போன வாட்டி இந்த அதே 6.79 inch HD ஃபுல் HD ப்ளஸ் LCD ஸ்க்ரீன், 90Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP 13 MP ஆக்கியிருக்காங்க. ஹீலியோ G88 G91 அல்ட்ரான்னு ஆக்கியிருக்காங்க கிளாஸ். ஸோ ஆனால் அதே LPDDR4X RAM தான் இருக்குது. அது ஓகே. ஆனால் eMMC 5.1 தான் சப்போர்ட் இருக்குது இந்த சிப்லேயும். அதான் சப்போர்ட். ஆமாம், UFS கூட கிடையாது. eMMC 5.1 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. இல்லை, இவங்களோட பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 4Gன்னா பயங்கரமாக காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க. ரியரில் வந்து அந்த 108 MP இருக்குது. இல்லை 4GB இல்லை, இந்தியாவுக்குன்னா 4GB விடுவானுங்க. இது வந்து யூரோப்பு மற்ற மார்க்கெட்ஸ் பண்ணுறாங்களே, அதனால வந்து பெட்டராக இருக்குது. பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக 5000 5030 ஆயிருக்கு. சார்ஜிங் வந்து 18 வாட்லேருந்து 33 வாட் ஆயிருக்கு. மெயின் ஹைலைட்லேருந்து 108 MP கேமரா வந்து சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுறோம், HM6 சென்சார் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த அல்ட்ரா வைட் தூக்கிட்டு 2 MP கேமரா ஒன்று போட்டிருக்காங்க. சூப்பரு, வேற லெவல். இது அவ்வளோதான். கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சென்சார் இருந்துச்சுங்க. இப்போ வந்து 108 MP சென்சார் ஆயிடுச்சு. அதனால அந்த இடத்த இது பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து 2 MP ஆக்கிட்டோம் 8 MP இதுலேருந்து அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவானுங்க. ஹைப்பர் வாய்ஸ் இருக்குது, Android 14 இருக்குது. எவ்வளோ அப்டேட்ஸ் அதெல்லாம் சொல்லலை. IP53 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,000 ரூபா அப்படின்ட்டு MSRP அப்படின்னு போட்டு US ப்ரைஸ் தான் போட்டிருக்கு. நான் எப்படியும் யூஎஸ்ல லான்ச் ஆகாதுன்னு. ஆனால் யூரோப்பில் வந்து 15,400 ரூபா கொஞ்சம் அதிகம் போட்டிருக்கு. ஸோ இந்தியாவிலாம் வரும் 12,000 ரூபாய் கம்மியாக தான் வரும். ஏன்னா 5G ஃபோனே 12,000 ரூபா தான் இருக்கு. 5G இல்லையா அதில்? 4G ஃபோனு அப்போனா 10,000 ரூபாய், அவ்வளோதான், 9,000 ரூபாய் அப்படி வரும். ஆனால் இங்கே வந்து 6/128 இருக்கு, 8/128 இருக்கு, 8/256 கூட இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது மோஸ்ட்லி 4GB ஆக்கி விட்டு இல்லைன்னா 4/128 ஆக்கிடுவோம், அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காம்படிஷனில் 12,000 ரூபாய்க்கு நிறையா இருக்கு. ரியல்மி 12Xன்னு ஒன்று இருக்கு, இவங்ககிட்டயே ரெட்மி 12 5Gன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இது விவோ D3X இருக்கு. எக்ஸ்ட்ரா 11,000 ரூபாய் போட்டால் ஒரு லெஜெண்டரி ஃபோன் இருக்கு. அதில் வாங்காதீங்க 10,000 ரூபாய்க்கு. ஏன் இதுவே இருக்கு, மோட்டோ G34 5G இருக்கு. அது இருக்கு கரெக்ட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய சுற்றிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் பேக் இருக்குங்க. ஸோ பில்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுலையுமே கிளாஸ் பேக் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பிரைஸ் ரேஞ்சில். இது கிளாஸ் பேக் என்ன பிளாஸ்டிக்? லாவால இருக்கு, லாவால இல்ல, அவங்க கிளாஸ்ன்னு தான் சொல்றாங்க. பிளாஸ்டிக் கிடையாது, கிளாஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது ரெட்மி A3Xும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸிங் தரல. ஆனால் போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதே ஸ்க்ரீன் தான். ஆனால் ஹீலியோ G36லேருந்து வந்து யூனிசாக் T603 போயிருக்காங்க. நல்ல விஷயம். யூனிசாக்கோட T600 சீரீஸு ஓரளவுக்கு பெட்டர் இந்த ஹீலியோ G36 கம்பேர் பண்ணும்போது. கேமரா வந்து அதே 8 MP + QVGA இருக்குது, 5 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 5000 mAh 10 வாட் சார்ஜிங் இருக்குது, USB Type-C இருக்குது. ஸோ இதெல்லாம் அதே தான். இதுலேயும் கிளாஸ் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பேக் டிசைனு மேசிவ் 5000 mAh பேட்டரி அப்படின்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மற்ற எல்லாம் எதுவும் சேஞ்ச் இல்லை. ப்ரைஸிங் இப்போதைக்கு தெரியல, வெறும் லிஸ்டிங் மட்டும் தான் இருக்குது. மிட்நைட் பிளாக், மூன்லைட் ஒயிட்டு, ஆரோரா க்ரீன் 3 கலர்ஸில் வந்து வருது. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? 6,500 ரூபா. இதுதான் மோட்டோ இப்போ விட்டாங்களே G04S, அதுக்கு காம்படிஷன் இந்த மாதிரி வரும் இது. ஆனால் இதில் எத்தனை வருஷன் இருக்குது? 364 இருக்குது, 4/128GB இருக்குது. ஸோ இதுலேயும் அது eMMC தான். பட்ஜெட்டில் ஓகே eMMC. ஆனால் 12,000 ரூபாய் கொடுத்துட்டு UFS கொடுக்காம இருந்தால் கஷ்டம்.
அடுத்தது மோட்டரோலா எட்ஜ் 2024. இந்த ஸ்பெக்ஸ் இங்கே பார்த்த மாதிரி இருக்குமே. 6.6 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 144 Hz POLED 7S Gen 3 IP68 ரேட்டிங்ஸ் எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு எட்ஜ் 50 ஃபியூஷன் அப்படின்ட்டு. அதை வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்காக ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்னா 22,000 ரூபாய்க்கு இருக்குது. இங்கே என்னென்னா 46,000 ரூபாய்க்கு $550. எப்படி ஏமாத்துறாங்க இதெல்லாம்? யார் சொன்னாங்க? யூஎஸ்ல வாங்குறாங்களாமே. வருஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. போன எட்ஜ் சீரீஸ்லையும் இதே இதுதான் இருந்தது. ஆனால் டிமென்சிட்டி 7030 இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 இருக்காங்க. அது IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு. போன வாட்டி வந்து 4400 mAh தான் இருந்தது. இப்போ இதோட ரீபிராண்டட்னால 5000 mAh 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரே மாடல் தான் இருக்கு 8GB 256GB. ஓகே. ஸோ அதே மாடல் தான் இருக்குது. கேமரா அதே தான், எல்லாத்துலேயும் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அது யூஎஸில் தவிர கனடாலையும் விற்க போகிறாங்களாம். ஸோ ஆன்லைனு கேரியர்ஸ் மோஸ்ட்லி கேரியர்ஸ்க்கு விற்றுருவானுங்க. இங்கே இப்போ T-Mobile இதெல்லாம் போட்டுருப்பாரு ஆஃபரில் வந்து நாங்கள் பிளானோட சேர்ந்து தரோம் அப்படின்ட்டு. அந்த மார்க்கெட்டில் விற்குதானே இதெல்லாம்? யூஎஸ் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த அப்கிரேட் பண்ணுறவங்க இவங்ககிட்ட அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோன் மாற்றணும், நான் கேரியரில் இருக்கேன், அடுத்த ஃபோனுக்கு மூவ் ஆகணுன்றவங்களுக்கு அப்படியே கொடுத்து கட்டி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இது எதுவுமே தெரியாதவங்க தான், ரிசர்ச்சே பண்ணாமல் ஆன்லைனில் எதுவுமே சர்ச் பண்ணாமல் சும்மா போய் பார்ப்பாங்க. ஃபோன் சூப்பராக இருக்குன்னு டிஸ்பிளே எங்கேயா இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிடுவாங்க. அவ்வளோதான். ஆசூஸ் ROG இன்னுமா போயிட்டு இருக்கு. ROG இந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்து புதுசாக Zephyrus G16 அந்த மாடல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் ஸ்பெக்ஸ் தான். OLED டிஸ்பிளே இருக்கு, AMD Ryzen 9 சீரிஸ் HX அது இருக்கு, 50 டாப்ஸ் AI ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது தான் அந்த இது. அது எல்லாமே வந்து இது இன்டெகிரேட்டாக இருக்கு. RTX 4070 லேப்டாப் GPU அது கூட இருக்கு. ரைட்டு. ஸோ DLSS சப்போர்ட்டு, கூலிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, Wi-Fi 7 இருக்குது, எல்லாம் டாப் அண்ட் ஸ்பெக்ஸு. ஆனால் ப்ரைஸிங் மட்டும் இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, கூடிய சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது MSI இவங்களும் வரிசையாக எக்கச்சக்க மாடல்ஸு லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. AI PCs, Prestige, Summit AI மாடல்ஸ் உங்களுக்கு வந்து AI ரன் பண்ணுறதுக்கு, இன்டெல் வந்து கோர் அல்ட்ரா அதில் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து 13 இன்ச்சு 14 இன்ச்சு 16 இன்ச்சு ப்ரெஸ்டீஜ் மாடல்ஸ் இருக்குது. A+ EVO சீரீஸு லைட் வெயிட்லேயே வந்து 75 Wh பேட்டரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இது பிஸ்னஸ் ப்ரெஸ்டீஜ் வந்து பிஸ்னஸ் கஸ்டமர்ஸுக்கு. அடுத்தது சமிட் வந்து லைட் வெயிட் குக்கர் கம்பெனி இல்லையா அது? MSI ப்ரெஸ்டீஜ் சீரீஸ். ப்ரெஸ்டீஜ் குக்கர் கம்பெனி லேப்டாப் லான்ச் பண்ணுறாங்க. ரைட். ஸோ ஸ்டெல்த் வந்து கிரியேட்டர்ஸுக்கு, கிரியேட்டர் சீரிஸ் ஸ்டெல்த்து. அதுக்கப்புறம் லைட் வெயிட் கேமிங். ஸ்டெல்த் வந்து கேமிங்க்கு, கிரியேட்டர் சீரிஸ் வந்து அந்த கிரியேட்டர்ஸ் இந்த மடக்கரா மாதிரி இருக்கு, அது வந்து கிரியேட்டர்ஸ்க்கா. ஆமாம், நல்லா இருக்கு. ஸ்பெக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் தான் MS எதுக்கேற்ற மாதிரி. அதை தவிர ஸ்டெல்த் 18 Mercedes AMG மோட்டர்ஸ் போட்டான். இதுலேயும் வந்துட்டாங்க லேப்டாப்லேயும் Mercedes எடிஷன் அப்படின்ட்டு. அதோட டிசைன்லாம் பாரு, அஃபிஷியல் பார்ட்னரு. அதனால வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்ட்னர் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த கார்ல ஏதாவது இந்த மாதிரி வருது, குவால்காம் எடிஷனு, ரியல்மி எடிஷன் வருது. எதுக்கு இவங்க மட்டும் இப்படி பண்றானுங்க? கார் பாப்புலரா இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே இது தேடிக்கிறதுக்கு தான். MSI எடிஷன் ஏதாவது கார் வருதா மாருதில? அவங்களுக்கு வந்து அதான், இவங்களுக்கு வந்து அவங்க தேவை, அவங்களுக்கு வந்து தேவை இல்லை. ஏன்னா லேப்டாப்போட கார் தான் நிறைய பாப்புலர், நிறைய வாங்குறது தெரியுது, வாங்குறது அந்த மாதிரி. அதனால தான் அதெல்லாம் வரும். மாடர்ன் சீரீஸ், லைட் வெயிட் மாடர்ன் சீரீஸ். ஸோ இதுவும் மோஸ்ட்லி பிஸ்னஸ். ஆமாம், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரைஸிங்கு இதுக்குன்னு தெரில, கூட சீக்கிரம் வந்துடும். அடுத்தது MSI கிளா 8 A+ இன்டெல் கோர் அல்ட்ரா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஃபால் அவுட் வந்து நார்மல் மாடல். MSI ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க கிளா, அதுக்கு வந்து ஃபால் அவுட் எடிஷன் வருது. ஸோ இதில் வந்து எதுவுமே சேஞ்ச் இல்லை, டிசைன் மட்டும்தான் சேஞ்சு. போன இது மாதிரியே தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே இல்லை. ஆலையோட காம்படிட்டர் அது, ஆலையோட காம்படிட்டரு இப்போ புதுசாக வரப்போகுது பாரு. அதுதான் ஃபஸ்ட்டு வித் லூனார் லேக்கு, இன்டெல் லூனார் லேக்கு. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வரோம் லூனார் லேக் யூஸ் பண்ணி.
ஸோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ரீடிசைன் வேறு பண்ணியிருக்கோம், நிறையா எஃபிஷியன்சி வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேரையும் ரீடிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தண்டர்போல்ட் இன்னொரு 2வது வந்து தண்டர்போல்ட் போட்டிருக்கு. ஸோ யூஎஸ்பி-Cலேருந்து டாக்டைல் ஃபீல் லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன் டாக்டைல் ஃபீல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோன்னு தெரில, அதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ஆலையோட கம்ப்யூட்டர் தான், ஆனால் அதை விட பெட்டராக இருக்கும். ஓகே, ஆலை வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஸோ இது வந்து இன்டெல் அப்படியே டேரக்ட் காம்படிஷன் பெட்டராக இருக்கும்னு நினைக்கலாம். நம்ம கேமிங்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இதில் வேறு Xbox கேம் பாஸ் வந்து 1 மந்த் வந்து ஃப்ரீயாக தராங்களா இது வாங்குறவங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டெல் வந்து ஆல்ரெடி Q3 லான்ச்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கு லூனார் லேக்கு. ஸோ மோஸ்ட்லி இது வந்து Q3ல வந்து அடுத்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் Q4ல ரிலீஸ் ஆகும். Q3 இல்லை Q4 அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அடுத்தது கார்னிங் இதுலேயும் வந்துருச்சா Gorilla Glass 7i மிட்ரேஞ்ச் அண்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ரொம்ப பழைய காலத்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Gorilla Glass 3-யா? ஆமாம், Pixel 8a Gorilla Glass 3 தான். அப்படியா? ஆமாம், கருமாந்திரம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பழைய அந்த ஏர்லியர் Gorilla Glass தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ இருக்கிற Gorilla Glassலாம் லைட்டாக பட்டாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க பாத்துருக்கீங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு பேர் இதை நீங்க கவனிச்சிருக்கீங்க? இந்த கார்னிங் Glass 2, 3லாம் நிறைய நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ வர இந்த 5, 6 எல்லாம் லைட்டா இப்படி போட்டாலே கிராக் ஆயிடுது. தெரியல, அதெல்லாம் போனை கீழே போட்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதில் வந்து சர்வே அப் டு 1 மீட்டர் ஃபால்ஸ் ஆஸ்வால்ட் இந்த மாதிரி சர்ஃபேஸில். ஸோ நார்மல் இதெல்லாம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே கீழே வந்தால் வந்து உடஞ்சிரும். இதெல்லாம் வந்து 1 மீட்டர் வரைக்கும் ஃபால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிராச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து பெட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே டாப்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சார்ட் மாதிரி ஒன்று போட்டு காம்படிட்டிவ் கிளாஸ் வந்து 0.5 மீட்டர்லேயே வந்து கிராக் ஆகிடுமா. இவங்க வந்து 1 மீட்டர் வரைக்கும் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2x வந்து பெட்டர்ன்ட்டு ஒரு இது மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. என்ன நத்திங் ஃபோன் 2a போக்கோ F6 Pro அதெல்லாம் வந்து பழைய காலத்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Gorilla Glass 5 வந்து 2016ல் வந்திருக்கு. அப்போ Gorilla Glass 3 எப்போ வந்திருக்கும் பாரு, 2013. அதை வந்து 2024ல் இருக்கிற ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு அருமை பிக்சல்ஸ் கூகுள். இப்போ இந்த Gorilla Glass 7i வந்து ஓப்போ தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. டிவைஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையா, அப்கமிங் டிவைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. போக்கோ F சீரிஸா தெரில. ரேணுகாவாக இருக்கும். ரேணுகாலாம் கொஞ்சம் ஹை எண்டு, அதில் கொஞ்சம் நமக்கு எப்படியும் மொக்கையாக தானே வரும். நமக்கு வரும் 40,000 ரூபாய் ஃபோனில் 7i போட்டு இது பண்ணுவாங்களா, கொஞ்சம் அட்லீஸ்ட் பெட்டராக போடுவாங்க. 35,000 ரூபாய் ஃபோனுக்கு மோனோ ஸ்பீக்கர் வச்சு கொடுத்தவனுக்கு தானே அவனுங்க. அப்புறம் என்ன எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, விவோவும் அதே கேஸ் தான். அதான் சொல்கிறேன், நம்மளோட துச்சமா எண்ணிட்டாங்க அவங்க சைனீஸ் ஃபெலோஸ். அடுத்தது குளோபல் வேரபிள் மார்க்கெட்டு 8.8% க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதுலேயே உனக்கு தெரியும், ஆப்பிள் வந்து 18.9% வந்து டவுன் ஆயிருக்கு. ஷாமி வந்து 43.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இந்தியாவில் எப்படி வித்துச்சுன்னு தெரியாது, ஆனால் வந்து மற்ற மார்க்கெட்லாம் வந்து நல்லா விற்றுருக்கு. சூப்பர். ஸோ மெயினாக வந்து பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து போன வாட்டி நிறைய டிக்ளைன் இருந்துச்சான். இப்போ வந்து கொஞ்சம் நிறையா பட்ஜெட்டில் வந்து வேர் வாய்ஸ் வாட்ச்லாம் லான்ச் பண்ணுறதுனால, அப்புறம் நிறைய மாடல்ஸ் லான்ச் பண்ணுறதுனால, அதான் இதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் அந்த இதெல்லாம் லான்ச் பண்ணுறானுங்க நிறைய வாட்ச். இந்தியாவில் தான் எதுவுமே லான்ச் பண்ண முடியாது சாமி. ஆமாம், இந்த அல்ட்ராவை பேன் பண்ணாங்கல்ல. எது? ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா எதுக்கும் இப்போ திருப்பியும் அதை லிஃப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி? இல்லை, எப்படியும் இது இல்லாமல் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது இல்லாமல் தான் விற்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த SPO2 இல்லாமல் விற்கணும். SPO2 ஆல்ரெடி இருந்ததா அப்படி டிசேபிள் பண்ணுறானுங்களா? ஆல்ரெடி இருந்தது இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் விற்கிறது தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. Huawei வந்து 72.4% க்ரோத்து. இந்தியாவில் நான் எக்ஸிஸ்டன்ட்டு. ஆமாம், Huawei சைனாவில் மட்டும் போயிட்டு இருக்குது. சைனா மற்ற மார்க்கெட்ஸ்லையும் போயிட்டு இருக்கு, சில யூரோப் மார்க்கெட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது தவிர சாம்சங் 13% க்ரோத்துன்னு போட்டிருக்கு. சாம்சங் ஒன்றும் பெருசாக இல்லை, அந்த அளவுக்கு மேஜர் அப்கிரேட்ஸ் இல்லை. இந்த வாட்டி வந்துச்சுன்னா பார்க்கலாம் அடுத்த வாட்ச் எப்படி இருக்குன்ட்டு. போட் இருக்கான் பாருங்க, 5வது பிளேஸ்ல இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் டிக்ளைன் தான் 4.8%. ஆனாலும் டாப் 5ல வந்து இருக்கான். ஒரே இந்தியன் கம்பெனி டாப் 5ல இருக்கிறது போட். சூப்பர். வாயா வாயா வாயா. அடுத்தது சாம்சங் ஆரா ரிங்னு ஒன்று இருக்கா. ஆமாம், அதை வந்து முன்னாடியே சூப் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏன்னா இவங்க திருப்பி கேஸ் போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ சாம்சங் கேலக்ஸி ரிங் வந்து ஜூலையில் எக்ஸ்பெக்டட்னு போட்டிருக்கு.
ஸோ இப்போ என்னன்னா ஆர்ஆரிங்னு ஒருத்தர் இருக்கான். ஆர்ஆர் யூரோப்பியன் சொல்லுவாங்க. அவன் வந்து எல்லாரையும் சூ பண்ணிட்டு இருப்பானா. வரவன்லாம் டேய் நீ லான்ச் பண்ண போறியா ரிங்கு இரு லான்ச் பண்ணாம ஒன்று என்ன பண்றேன் பாரு. ஓஹோ இவனுக்கே ரிவர்ஸ் யூனோ கார்டு போடுறான் அவன். இப்போ வந்து சாம்சங் வந்து இவங்கள சூ பண்ணி முன்னாடியே ரெடியாக வச்சுக்கிறான், அவனை சூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த வந்து இவங்க வந்து பேட்டன் பண்ணி வச்சிருக்கானுங்களா எக்கச்சக்கமா. அதனால அந்த பேட்டன்ட்டை வச்சு அல்ட்ரா ஹியூமனு, சர்க்குலரு, ரிங்கானு இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனியை வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணுறதுனால அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 100 பேட்டன்ட் வச்சுருக்கோம், இன்னும் பெண்டிங் பேட்டன்ட் 270 இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் ட்ரேட்மார்க் வந்து 130 ட்ரேட்மார்க் இருக்கு. சாம்சங் சொல்கிறான் ஆர்ஆர் தான் பெரிய கம்பெனி அவனுங்க. இவங்க தான் முதல்ல அவ்வளோ பெரிய ரிங்கில் வந்து பாப்புலர் ஆனவங்க இவங்க மட்டும்தான். இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணீங்க உங்களை வந்து யூஎஸ்லேருந்தே பேன் பண்ணிடுவோம், பொழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதனால வந்து இப்போ சாம்சங்கோட லாஸ்ட் வீக்கில் இந்த இது சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து நாங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டரி தான், நாங்கள் வந்து ஹார்ட்வேர்லாம் வந்து மிட் மேலேயே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் வந்து மிட் ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து இது பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணுறதுனால 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இது பண்ணி பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். இது பண்ணி ஓவராக போனால் கம்பெனியே வாங்கிட்டு அவ்வளோதான். ஓவராக போயிட்டு இருக்கான், என்ன வேணும்னு கேட்கும். விற்க மாட்டான், கண்டிப்பாக காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆப்பிள மொத்தமாக வாங்கி முடிச்சு விட்டுறதுக்கு அது கரெக்டு சொல்கிறேன். ஓவராக பேசுனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவன் கேட்பான், அவன் எக்கச்சக்கமாக கேட்பான், சாம்சங் கொடுக்காது. சாம்சங்லாம் இந்த மாதிரி சூ பண்ணுற கம்பெனிக்கெலாம் ஆதரிக்காது. ஃபைனல் நியூஸ், இந்தியா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனோட டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஜூன் 6ஆம் தேதி நடக்க வேண்டியது இப்போ வந்து ஜூன் 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி இதனால தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ஆல்ரெடியே தெரியும் தள்ளி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி மேல இருந்து தான் அதை வந்து மே 20ஆம் தேதி நடக்க வேண்டியதை இப்போ வந்து ஜூன் 6ஆம் தேதிக்கு மூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 25ஆம் தேதிக்கு மூவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு போட்டிருக்கு. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா? அதான் ஆல்ரெடி சொன்னாங்களே, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா. வோடஃபோன் ஐடியா வந்து காசுலாம் இருக்கா? இருக்கிறத வச்சு தான் ஏதோ வாங்கணும். இப்போ 5G வேற லான்ச் பண்ணணும். சும்மா இவங்க 2 பேர் மிச்சம் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறையா இதுவாகுதாமே, அவங்க 5G லான்ச் பண்ணாமே நிறையா இதில் வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து காலி ஆகுதான். ஸோ இப்போ ஸ்பெக்ட்ரம் வாங்கி வச்சாதான் அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகும். சும்மா வாங்கி வச்சிருக்கானுங்க, இல்லையா வாங்கி வைக்கணும். இப்போ திடீர்னு லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அந்த சர்க்கிளில் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்ட்டானுங்கன்னா என்ன பண்ணுவான், டப்புன்னு கட் பண்ணி விட்ருவான், அந்த ஃபைன் போட்டுருவாங்க எக்கச்சக்கமாக. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாமே டெபாசிட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 18,000 கோடியா எக்ஸ்பெக்ட் பிட்ஸ் வந்து 18,000 கோடிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். சூப்பரு, ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சியோசன் பார்ப்போம்.